Welcome to the course on Spoken English. ஹலோ எவ்ரிவான். பெற்றோர் பிள்ளைகளிடையே உபயோகிக்கக்கூடிய 10 வாக்கிய அமைப்புகளைப் பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். You were very generous to share your toys with your friend. உன் பொம்மைகளை உன் நண்பரோடு பகிர்ந்து கொள்வதில் நீ மிகவும் பெருந்தன்மையாக இருந்தாய். ஜெனரஸ், சிலவற்றை அதிகமாக அள்ளிக் கொடுக்க தயாராக இருப்பது, குறிப்பாக பணம் அல்லது நேரம். I noticed you were very curious about how the car engine works. கார் என்ஜின் எப்படி வேலை செய்கிறது என்பதை அறிந்து கொள்வதில் நீ மிகவும் ஆர்வமாக இருந்தாய் என்பதை நான் கவனித்தேன். கியூரியஸ், சிலவற்றை தெரிந்து கொள்ளவோ அல்லது கற்றுக்கொள்ளவும் ஆவலுடன் இருத்தல். It's important to be respectful when someone else is talking. பிறர் பேசும் பொழுது மரியாதையுடன் நடந்து கொள்வது மிகவும் முக்கியம். ரெஸ்பெக்ட்ஃபுல், பிறரிடம் பணிவு, மரியாதை மற்றும் கவனத்தை காட்டுதல். We must be meticulous when packing for our trip to ensure we don't forget anything important. நாம் பயணம் செய்வதற்காக பொருட்களை எடுத்து வைக்கும் பொழுது எந்த முக்கியமான பொருளையும் மறந்துவிடாமல் இருக்க நாம் உன்னிப்பாக இருக்க வேண்டும். மெட்டிகுலஸ், உன்னிப்பாக மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது. You have shown that you are very reliable with your chores. உன் பணிகளில் நீ மிகவும் நம்பகத்தன்மை உடையவன் என்பதை நிரூபித்துவிட்டாய். ரிலையபிள், தரத்திலோ அல்லது செயல்பாடுகளிலோ தொடர்ந்து சிறப்பாக இருப்பது. Keeping your room organized helps you find things more easily. உன் அறையை ஒழுங்காக வைத்தால் பொருட்களை எளிதாக கண்டெடுக்க ஏதுவாக இருக்கும். ஆர்கனைஸ்ட், முறையான விதத்தில் சீராக அமைத்தல். You need to ask for permission before going out with friends. நண்பர்களோடு வெளியே செல்வதற்கு முன் நீ அனுமதி கேட்க வேண்டும். பெர்மிஷன், சம்மதம் அல்லது அதிகாரப்பூர்வ அனுமதி. Having a consistent routine helps you manage your time better. தொடர்ச்சியான நிலைத்த பழக்கத்தை வைத்திருந்தால் அது உன் நேரத்தை சிறப்பாக கையாள உதவும். ருட்டீன், தினசரி பின்பற்றப்படும் தொடர்ச்சியான செயல்கள். Do you need any help with your homework tonight? இன்றிரவு உன்னுடைய வீட்டுப்பாடத்தில் உனக்கு ஏதாவது உதவி வேண்டுமா? ஹோம்வொர்க், மாணவர்கள் வீட்டில் செய்து முடிப்பதற்காக ஆசிரியர்கள் வழங்கும் சில வேலைகள். Always remember to use good manners at the dinner table. உணவருந்தும் மேசையில் நல்ல நடத்தையை பயன்படுத்த வேண்டும் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள். மேனர்ஸ், பணிவான அல்லது நல்ல சமூக நடத்தை. நினைவில் கொள்ளுங்கள், இந்த வார்த்தைகளை உங்கள் தினசரி செயல்பாடுகளில் நீங்கள் பயன்படுத்துவது நீங்கள் திறம்பட தொடர்பு கொள்ளவும் உங்கள் சொல் வளத்தை மேலும் அதிகரிக்கவும் உதவும். மீண்டும் சந்திக்கும் வரை விடை பெறுவது ரியா. நன்றி. டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல், அகடமிக் கோர்ஸ் உருவாக்குவதற்கும் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது ஆல்வின் டிசைன் டெக்னாலஜிஸ். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண், மின்னஞ்சல் மற்றும் இணையதளத்தின் தகவல்கள் திரையில் காண்பிக்கப்பட்டுள்ளன. நன்றி.